ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியையும் சம்பாதி. ரெண்டு காரியங்களை இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எழுதின சாலமோன் சொல்லுகிறார். நீ எதை சம்பாதித்தாலும் உனக்கு சம்பாதிக்க வேண்டிய ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஞானம், இன்னொன்று புத்தி. ஞானம் இல்லாதவன் புத்தியாய் நடந்துவிட முடியாது. ஞானம் இல்லாதவன் புத்திமானாய் செயல்பட முடியாது. அப்ப நமக்கு தேவை ஆண்டவரிடத்துல ஞானம். அதே போல ஆண்டவர் நமக்கு வழி நடத்தி கொடுக்க, நம்மை வழிநடத்தும்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிற புத்தி நமக்கு வேண்டும். இந்த ஞானம் எப்படி கிடைக்கும்? இதையும் அவரே சொல்லுகிறார். சாலமோனே இதையும் சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. கர்த்தருக்கு பயப்படணும், அதான் ஞானத்தின் ஆரம்பம். முதல்ல ஞானம் எங்கிருந்து வரும் அப்படின்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து ஞானம் வரும். அவர் ஞானமாய் நடக்கிறார் என்று சொல்லுவார்கள், அவர் ஞானமற்று நடக்கிறார் என்றும் சொல்லுவார்கள். ஞானமற்று நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படாத மனிதனாய் இருப்பார். ஞானமாய் நடக்கிறவன் நிச்சயம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனால்தான் இருக்க முடியும். ஏனென்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனை ஞானவானாய் மாற்றிவிடும். கர்த்தருக்கு பயந்து செயல்படக்கூடிய ஒரு மனிதன் தன் வாழ்வில் ஞானவானாய் மாற்றப்படுகிறார். இப்போ உதாரணத்திற்கு நம்ம வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? வேதத்தில் அப்படி யாராவது வாழ்ந்திருக்கிறார்களா என்றால் யோசேப்பு வாழ்ந்தார். யோசேப்பு சொல்லுகிறார், போத்தேப்பாருடைய மனைவி யோசேப்பின் மேல் ஆசை வைத்து அவனை தன்னோடு கூட படுக்க அடைத்த பொழுது அவன் சொல்லுகிறான், இவ்வளவு பெரிய பொல்லாப்பு நான் எப்படி செய்வேன்? முதலாவது என் எஜமானுக்கு உண்மையா இருக்க வேண்டும். இரண்டாவது என் கர்த்தர், என்னுடைய ஆண்டவர். அப்ப தேவனுக்கு பயப்படுகிறான், அதனால் பாவம் செய்யவில்லை. இப்ப அநேகர் துணிகரமாய் என்ன செய்வார்கள்? ஆண்டவர் தானே, பரவாயில்ல, பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். இப்படி ஒரு கோஷ்டி, இப்படி ஒரு கூட்டம் சபைக்குள்ள உலாவிட்டு கிடக்குது. ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வந்துடும். ஒரு சமயம் ஒரு மனிதர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார். அவர் வெளிநாட்டிலிருந்து இந்தியா வந்தவர் தன் குடும்பத்தாரை இந்தியாவில் சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது நாம் உணவருந்த போகலாம் என்று அழைக்கிறார். அப்போ உணவருந்த போகும் பொழுது அவர்கள் போய் உணவருந்த ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கலாச்சாரத்தின்படி, எப்படி, நல்லா கவனிங்க, அவர் இந்தியன், இந்தியாவில் இருந்தால் வெளிநாட்டுக்கு பிழைக்க போனவர். இப்போ நீங்கள் கேளுங்க, நீ பிழைக்க போனியான்னு கேளுங்க,
இல்லாத டைரக்ட்லாம் பேசுவாங்க. ஆனால் பிழைக்க போனவர். இப்போ அவர் அங்கேருந்து வந்த உடனே அவர் சொல்றாரு, இன் அவர் கண்ட்ரி. அவர் பேசுகிற பேச்சு அப்படி இருக்கு. இன் அவர் கண்ட்ரி, இன் அவர் பீப்புள், நாங்கள் எங்களுடைய தேசத்தில், எங்களுடைய ஜனங்கள் என்ன செய்வாங்க? சாப்பிடுவது கேக் செய்கிறாங்க அப்படின்னா அதில் சில பானங்கள் கலப்பாங்க. சாப்பிடும்போது அவங்க சில போதை வஸ்துக்களை அருந்துவார்கள். அது என்ன வேணாலும் இருக்கலாம், அவங்க பயன்படுத்துகிற விதம். அது சொல்ல, நாங்கள் அங்கே we are using this, it's not a sin. உடனே இங்கே ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி இங்கே எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரியணும்ல இது தேவனுக்கு விரோதமான பாவம். இங்கே இந்தியாவில், இந்திய கலாச்சாரத்தில் ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி இது தவறு தெரியணும்ல. அதெல்லாம் கிடையாது. எங்கள் ரிலேட்டிவ், எங்கள் அண்ணா வந்திருக்காரு, தம்பி வந்திருக்காரு, மாமா வந்திருக்காரு, மச்சான் வந்திருக்காரு, அவர் எங்களை செலவு பண்ணுறார். அவர் சொல்கிறார், இதுங்கெல்லாம் ஊற்றிக்கிட்டு, ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஊற்றிக்கிட்டு, அந்த வார சபையில் நல்ல பிள்ளை மாதிரி கையை உயர்த்தி ஆராதித்து கேட்டா அவன் என்னென்னமோ பண்றா பாஸ்டர். இதெல்லாம் அப்படி இல்லை. பைபிள்ல இருக்கு, உன் பலவீனத்திற்கு கொஞ்சம் திராட்சரசம் கூட்டிக்கொள்ளணும். திராட்சரசம் சொல்லியிருக்காரு. அது நிறைய மருத்துவ ரீதியாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு குடிநீர் இருக்கு, திராட்சையானி குடிநீர் அப்படின்னு. அதாவது காஞ்ச திராட்சைகளை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை தண்ணீரில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதெல்லாம் தண்ணீரில் நல்லா கரைச்சி விட்டு அந்த கிரேப்ஸ் நல்லா வெந்து தண்ணீராக அது மிங்கிளாகும். அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி அந்த தண்ணீரை வடிகட்டி 1/2 லிட்டர் தண்ணியை 200 ml மாற்றி ஒரு கிளாஸ் ராத்திரியில் கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு சூடாக இருக்கும் போதே ஸ்மாஷ் பண்ணிவிட்டு காலையில் அந்த தண்ணீரை வடிகட்டி அதை குடிக்கணும். அது ஹீமோகுளோபினுக்கு அவ்வளோ நல்லது. அதுதான் திராட்சை ரசம். திராட்சை ரசத்துக்கு அர்த்தமே தான். நம்மால் என்ன பண்ணுறான், அதை உடனே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறான். அதாவது டேக்ஸ்ன்னு ஒரு பைபிள் இருக்குது, டிரான்ஸ்லேஷன் பைபிள். டேக்ஸ்ன்னு ஒரு பைபிள் இருக்குது. அந்த டேக்ஸில் ரொம்ப தெளிவாக இருக்கும், கிரேப் ஜூஸ், திராட்சை குடிநீர், திராட்சை ரசம் அப்படின்பதற்கு கிரேப் ஜூஸ் என்றே அது இருக்கும். அந்த திராட்சை ரசம் என்பது இதுதான். ஸோ இதை விட்டு மற்ற டிரான்ஸ்லேஷனில் ஒயின் சாதாரணமாக போடுறது, உடனே நம்மளுங்க அந்த ஒயினை வாங்கி, இது ஞானம் அல்ல. தேவனுக்கு பயப்படுகிற பயம் அங்கே இல்லை. அதனால இது என்ன ஆகுனா, அநேகரை இடர பண்ணி தேவனை விட்டு வழிவிலக செய்யும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஞானமாய் நடக்கணும். அப்போ நம்ம ஞானத்தை விரும்பணும். நான் ஞானமாய் நடக்க எனக்கு கிருபை தாங்க, புத்திமானாய் நடக்க எனக்கு கிருபை தாங்க,
எதை சம்பாதித்தாலும் சம்பாதிக்கலனாலும் ஞானம் எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து காரியங்களை நடப்பிக்கும் போது ஞானம் நமக்குள்ள வரும், புத்தி நமக்குள்ள வரும், தெளிவு நமக்குள்ள வரும், கிருபை நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஆண்டவர் எங்கேயோ வானத்தில் இருக்கிறேன், நான் பூமியில் இருக்கிறேன், நான் என்ன செய்தா அவர் என்ன கேட்க போறாரு, அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாரு. நான் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா உடனே ஜெபத்தை கேட்பார்னு நினைக்கிறேன். இந்த குருட்டாட்டங்கள் நம்மை ஞானமற்றவர்களாய் மாற்றிவிடும், மூடர்களாய் மாற்றிவிடும். அதனால் இந்த காலை வேளையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டும். பரிசுத்தரை அறிகிற அறிவு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த ஞானமும் அறிவும் வந்தால்தான் ஞானமும் புத்தியும் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்பொழுது பார்க்கிற ஜனங்கள் நம்மை தேவனுடைய பிள்ளைகள், ஞானமாய் நடக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் என்று சாட்சி கொடுக்க அது ஏதுவாக இருக்கும். இந்த காலை வேளையில் அந்த ஞானமும் அந்த புத்தியும் நமக்கு வேண்டும் என்கிற வாஞ்சையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நமக்கு இதுவரை இல்லாத ஞானத்தை, இதுவரையிலும் இல்லாத புத்திமானாய் நடந்து கொள்ளுதலை கர்த்தர் தந்து நம்மை வழி நடத்துவார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு கொடுப்பதற்காக தான் உங்களோடு கூட இடைபெற்றிருக்கிறார். கர்த்தர் அதை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.